நல்ல வசந்த கவனிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு அந்த கீழ்ப்படிந்துங்கிறத நீங்கள் கவனிக்கணும். என் சொல்லுகளுக்கு அல்ல. எத்தனை வார்த்தை? ஒரே வார்த்தை. அந்த ஒரே வார்த்தையில் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கை கொண்டபடியினால். ஒரு எழுதி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் தருவேன். சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படிந்ததினால் என்ன? கவனிங்க, சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரதானமானது கீழ்ப்படிதல். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி, பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறான். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு சில ஆவிக்குரிய குடும்பங்களில் வளர்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியறதில்ல. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலும் அநேகர் என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படியறதில்லை. தெய்வ பயம் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏஞ்சல் மாதிரி ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு பெண் குழந்தை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்கு வரும்போது எல்லாரும் அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சம் விளையாடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குழந்தை. ஒரு நாள் அந்த குழந்தை மறிச்சிருச்சு. அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை குளிப்பாட்டி நல்லா ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு நீளமான பெஞ்சில் படுக்க வச்சுட்டு தன்னுடைய தகப்பன் தாயை குழந்தைய பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க ஆராதனைக்கு வந்துட்டாங்க. ஆராதனையில் அழுகாமல் உட்காந்து ஆராதனை செய்துட்டு, ஆராதனை முடிஞ்ச உடனே செய்தி முடிய போகும்போது பாஸ்டர்கிட்ட போய் நின்று, இந்த மாதிரி பாப்பா கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிருச்சு ஐயா, சபையில் அறிவித்து சாயங்காலம் எந்த நேரம் அடக்கம் பண்ணணுமோ ஐயா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இதுபோல் சில சம்பவங்களில் கிறிஸ்தவ புஸ்தகத்திலையும் கூட நான் வாசிச்சிருக்கிறேன். தெய்வ பயமில்லாத கடைசி காலத்தில் சிலர் வாழ்கிறாங்க. கர்த்தருடைய சத்தியத்திற்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய சில தகப்பன்மார், தாய்மார், சகோதர சகோதரிகள் குறைவாக இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்களில் உயிர் போனாலும் வேலைக்கே போக மாட்டாங்க. வேலை செய்ய மாட்டாங்க. குழம்புக்கு தேங்காய் வேணும்னாலும் கூட சனிக்கிழமையே ஏறி பறித்து வச்சுக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மரத்தில் ஏற மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வயலில் இறங்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகவே மாட்டாங்க. கட்டுப்பாடு, கீழ்ப்படிதல், தேவனுடைய பரிசுத்த ஓய்வினால் கை கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம் பாருங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ தாய் தகப்பன் வேலைக்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வர்ற காசை வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
பிள்ளைகள் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். தேவன் அந்த பிள்ளையை அங்கீகரிக்கலைன்னா பரலோகத்துக்கு எந்த வகையில் கொண்டு போகிறது? தெய்வ பயம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில், கீழ்ப்படிதல் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில், தேவன் மேலே அன்பில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு சபை கிடையாது, ஆராதனை கிடையாது, போதகர் இல்லை, வழி நடத்த யாருமே கிடையாது. ஆபிரகாம் தனி மனுஷனாய் பூமியில் முதல் தேவனுக்கு ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தார். எந்த போதனையும் இல்லாமல், ஊழியக்காரர் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார், தேவனை விசுவாசித்தார். எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. ஆதியாகமம் 13:17 தனிப்பட்ட முறையில் ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார் தேவன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். அந்த கீழ்ப்படுதலுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் பாருங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? கீழ்ப்படுதலுக்குள்ள ஆசீர்வாதங்கள். பூமியில் 1000 வருடங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும் அல்லாதவர்களாக இருந்தாலும் உழைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஒரு ட்ரெஸ்ஸு போட வேண்டியது, இறுதி நாள் வரை இதுதான். உணவும் ட்ரெஸ்ஸை தவிர பூமியில் ஒரு பங்கு நமக்கு இல்லை. கர்த்தர் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் போயிடுவோம். தேவனுக்கு நமக்கும் என்ன அன்பு இருக்குது? தேவனுக்கு நமக்கும் என்ன ஐக்கியம் இருக்குது? என்னுடைய தேவனுடைய ஐக்கியம் எந்த அளவுக்கு பலனாக இருக்குது? கிறிஸ்து என் மேலே சந்தோஷப்படுறாரா? நான் செய்கிற ஆராதனையில் பிரியப்படுறாரா? என்னுடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு உபகந்த தூபமாக நறுமணமாக இருக்கா? நான் யாராக இருக்கிறேன்? இன்றைக்கு ஆண்டவர் வருவார். நான் பூரணமாகாமல் ஏன் ஆண்டவரை வந்து கேட்க முடியுமா? ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க. ஆதியாகமம் 17:19 சத்தியத்தை நீங்கள் கவனிங்க. ஆதியாகமம் 17:19 அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பேரிடுவாயாக என்றார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆதியாகமம் 13 18 13 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக் என்று பேரிடுவாயாக என்று தேவன் பேசுகிறாரு. சாராள் வந்து சொல்கிறாங்க, நான் கிழவியான பிறகு எனக்கு பிள்ளை பிறக்குமா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நான் கிழவியான பிறகு குழந்தை பிறக்குமா? ஒரு ஆளு சொல்லுவோமா? தேவன் பாய் திறந்து பேசுகிறார்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, ஆண்டோடைய வார்த்தையில் பரிசுத்தம் இருக்குது, ஆண்டோடைய வார்த்தையில் நீதி இருக்குது, ஆண்டோடைய வார்த்தையில் உண்மை இருக்குது. ஆண்டோடைய வார்த்தை உருவாக்கும் தன்மை உடைய வார்த்தையாக இருக்கிறது. இல்லாததை தேவ வார்த்தை உருவாக்கும். அவர் தான் பேசுகிறார், நிச்சயமாய் ஒரு குமாரன் பிறப்பான் என்று. ரோமரின் புஸ்தகம் 4:19 ரோமர் 4:19 அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய
100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்குள்ள உயிர் மட்டும்தாங்க இருக்குது. சரீரம் என்ன செய்தது? செத்து போச்சு. சாராள் தன்னை கிளவின்னு சொன்னாலும் கிளவியாக உயிரோடு இருக்கும்போதே உள்ளே இருக்கிற கர்ப்பம் என்ன செய்தது? செத்து போயிடுச்சு. பாடியும் டெத்தானது, கர்ப்பமும் டெத்தானது. இப்போ பேசுகிறாரு, சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரன் பிறப்பான்னு. எல்லாமே நாம் இழந்திருந்தாலும் மறுபடி கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றிலும் நாம் தோல்வி அடைந்தாலும் மறுபடி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டடுவார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் சரியாக இருக்கணுங்க. இந்நேரமெல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் அமர்ந்து எக்கச்சக்கமான பணங்களை சம்பாதிச்சு வீடு கட்டி கார் வாங்கி வாழ வேண்டியதாங்க. எதனால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா கீழ்ப்படியாதனாலே தாங்க. என்ன செய்யறதில்ல? சொல்லுங்கள், என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படியது இல்லைங்க. கீழ்ப்படியாது. சபையா என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், ஆராதனையா என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், ஊழியக்காரரா அதெல்லாம் விட்டு தள்ளி என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், கர்த்தரா அவரெல்லாம் தள்ளி போடு என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன். ஒரு சகோதரி தன் இஷ்டத்துக்கு செய்கிறது தேவன் கண்டார்னா, ஒரு சகோதரன் தன் இஷ்டத்துக்கு செய்கிறது தேவன் கண்டார்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசாமல் இருந்துக்குவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வருஷம் வீணாக போய்கிட்டே இருக்கும், பலன் வீணாக போய்கிட்டே இருக்கும். ஒரு பலனை நம்ம பிடிக்கவே முடியாது. ஒரு பொண்ணு கத்தை நம்ம கையில் கொடுத்தா கத்திருக்குன்னு அதை வளர்க்கணுங்க வைராக்கியமாக. ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னால், கிறிஸ்து அஸ்திவாரமாக இருக்கிறாருன்னா, கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறாருன்னா, ஒரு கல் மேலே மகனை வச்சு கட்டணும், கல் மேலே மகளை வச்சு கட்டணுங்க, நிப்பாட்டணுங்க. மரத்துக்கு கொடிக்கு தண்ணி ஊற்றினா வளருங்க. சரீரத்துக்கு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா சரீரம் வளரும். ஆனால் தெய்வீகம் வளர்ந்துருக்கா? கிறிஸ்து உருவாகி இருக்கிறாரா? ஜெபம் உருவாகி இருக்குதா? சத்தியம் உருவாகி இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமைன்னா பிள்ளைகளாக குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போகணும்னு கிளம்புறாங்களா? மனைவி ஆண்டவரை ஆராதிக்கணும்னு கிளம்புறாங்களா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். டிவியில் பார்க்குறது வேறங்க, டிவியில் பாட்டை பார்த்து பிரசங்கம் கேட்கறது வேற, செல்லில் பாட்டை பார்த்து பிரசங்கம் கேட்கறது வேறங்க. உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே நீ என்ன செய்ய ஆராதனை செய்வாயாக. சத்தியமுங்க, அது சத்தியம். நீ சர்ச்சில் நம்மளே பாடி நம்மளே ஆராதனை செய்யறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கிளாஸில் ஸ்கூலில் போய் காலேஜில் போய் படித்தா தாங்க படிப்பு உருப்படியாக இருக்கும். இரவு பகலாக வீட்டிலேயே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், வீட்டிலேயே படிக்கிறத ஸ்கூல் பரீட்சைக்கு கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ண முடியாதுங்க. ரிசல்ட்டு வராதுங்க, டிசி இருக்காதுங்க அந்த வீட்டு படிப்பில். நீ கல்லா இருக்கிறா, இந்த கல்லு மேலே என் சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னார். எதுக்கு சபையை கட்டினாரு? ஆராதனை செய்யறதுக்கு. சொல்லுங்க நான் பழிச்சேன்னு, ஆராதனை செய்யறதுக்குங்க. ஆண்டவருடைய சித்தத்தில் தான் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இணையணும். தேவாலயத்துக்குள்ளே கண்ணை மூடி தூங்கினோம்னா சாபத்தை தவிர ஒன்றுமே கிடைக்காதுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க. தவறுதலாக நம்ம ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆபிரகாமுடைய சரீரம் என்ன செய்தது? சொல்லுங்க. சாராளுடைய கர்ப்பம் பார்த்தீங்களாங்க.
இந்த செத்த சரீரத்துக்கு முன்னாடி, இந்த செத்த கற்பத்துக்கு முன்னாடி தேவன் சொல்கிறார், சாராளுக்கு நிச்சயமாய் ஒரு குமாரன் பிறப்பான். அவர் தாங்க ஆராதிக்கிற ஆண்டவர். ஆண்டவர்னா சாதாரணமானவர் இல்லைங்க. வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னாருங்க. பாருங்களேன், வெளிச்சம் எந்த கவர்மெண்ட் இப்படி போட்டு கொடுக்க முடியுமா? கரெக்டாக அந்த டயத்துக்கு உதிக்குங்க. அதுதாங்க ஆச்சரியம். அதுதான் ஆச்சரியம். இந்த டயத்துக்கு அஸ்தமிச்சிடும். எவ்வளவு பவர் பாருங்க. வெளிச்சம் உண்டாக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லி இப்படி இருக்குமானால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு ஒரே வார்த்தை சொன்னார்னா தலைமுறைக்கு ஆசீர்வாதம் நிற்கும்ல. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? கீழ்ப்படுதல் இருக்கணுங்க. பிள்ளைகளை அதை சொல்லி வளர்க்கணுங்க. பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். நீங்களும் வளர்க்குறீங்க, வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு 2 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என் மகனும் நானும் தகப்பன் மகன் போல் அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இந்த வயசுலேயும் சில காரியங்கள் சொன்னால் சரிங்கப்பா அப்படியே செய்கிறேன். என் மகன் எனக்கு சொன்ன கருத்து ரொம்ப பிரமாதம்ப்பா, நான் அதை கை கொள்கிறப்பான்றான். சொன்ன ஆலோசனை நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கப்பா, நான் அப்படியே செய்கிறேன். இன்றைக்கி மகன் சொன்னால் தகப்பன் கேட்கறது, தகப்பன் சொன்னால் மகன் கேட்கறதில்ல. முகத்தை ஒருத்த பார்க்கறதில்ல. ஒரு சாப்பிட்டாலும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதில்ல. எங்கே போனாலும் யாருக்கு எதுவும் தெரியல. ஆவிக்குரிய குடும்பம், சில சகோதரிகளுடைய குடும்பம் வேதனையாக இருக்குது பாருங்க. வேதனையாக இருக்குது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஆதியாமம் 21:2 ஆதியாமம் 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு செத்துப்போன கற்பத்தில்ங்க, செத்துப்போன சரீரத்தில். நேற்று கூட இதை நான் தியானம் பண்ணிக்கிறேன்னா, ஆபிரகாம் கிழமனாக இருந்திருந்தால் அவருடைய முடி எப்படி இருந்திருக்கும், முகம் எப்படி இருந்திருக்கும், சரீரம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருந்திருக்கும், அவருடைய தாடி மீசை எப்படி இருந்திருக்கும்னு அப்படியே தியானமே பண்ணினேங்க. எல்லாரும் பாய் தண்டா ஆண்டவரை துதிப்பான். அந்த சாராளுடைய சரீரத்தை தியானம் பண்ணும்போது அந்த அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலேயே குழந்தை பிறக்கிறதுக்கு அருகதல்லாத சரீரம். தெய்வத்தினுடைய வார்த்தை புனித வார்த்தைங்க. அந்த வார்த்தை அப்படியே சாராளுக்குள்ளே போய் ஈசாக்கை இது உருவாக்கிட்டு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். தேவனை கனம் பண்ணணுங்க, தேவனை மதிக்கணுங்க, தேவனை பின்பற்றணுங்க, தேவனை நம்பி நிற்கணுங்க, தேவனை மாத்திரம் பின்பற்றணுங்க. 4 காரியத்தை பின்பற்றினா விளங்காமல் போயிடும். ஒரே காரியம் பின்பற்றணும். சோத்திரம். அந்த நாட்களில் இருந்த தேவனுடைய ஜனங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 7:15, 7:30, 7:45, 8 இப்படி கிளம்பி வீட்டை பூட்டிட்டு எல்லோரும் மொத்தமாக நின்று ஜெபம் பண்ணிட்டு குடும்பமாக கீழே இறங்குவாங்கங்க. அதாங்க அந்த ஆசீர்வாதங்கள். அவங்களுடைய முக கலைகளை பார்த்தா ஒவ்வொருத்தரும் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே சோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சொல்லுவோமா? ஒரு சகோதரனுடைய சரீரம் பலகீனம் அடைஞ்சிருச்சு, சோம்பலாகிருச்சுன்னு சொன்னால் எந்த காலத்திலும் உயர்வடையவே முடியாதுங்க. ஒரு சகோதரி சரீரம் பலகீனமாகிருச்சு, சோம்பலாகிருச்சுன்னு சொன்னால் ஒரு காலத்திலும் உயர்வடைகிறது ரொம்ப கஷ்டம்.
தன்னுடைய சரீரம் பலகீனமாகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. நம்முடைய கடமை. அதனால தான் கர்த்தருடைய தாசன் தாவீது சொன்னார், உற்சாகமான ஆவி என்னை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அது என்னைக்கு இருக்கணுங்க. வயசு 90 ஆகட்டுங்க, அதை பற்றி கவலை இல்லை. நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வேன். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் எல்லாரும் எடுங்க. எபிரேயர் 11:12 ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் ஜனங்கள் பிறந்தாங்க. செத்து போன ஒருவனாலே. அந்த செத்துப்போன ஆபிரகாமுடைய சரீரத்திலிருந்து பிறந்த குழந்தைகளை தேவன் சொல்றாரு வானத்து நட்சத்திரங்களைப் போல. ஒரு அலை சொல்லுவோமா? இப்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே தேவன் நம்மை பெருக பண்ண போகிறார். தேவன் என்னை பழுக பண்ணுவார். தேவன் என்னை திரட்சி ஆக்குவார். தேவன் எனக்குள்ள ஒரு நல்ல வெளிச்சத்தை தேவன் கட்டிடுவார். தேவன் எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஜீவனை புதுப்பிப்பார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணுங்க. விசுவாசம் இருக்கணும். நான் சொல்கிறேங்க, விசுவாசிக்கணும். மனைவியை வீட்டில் விட்டுட்டு கணவன் மட்டும் ஆராதனைக்கு வர்றது, கணவனை வீட்டில் விட்டுட்டு மனைவி மட்டும் வர்றதெல்லாம் அப்படி செய்யவே செய்யாதீங்க. அது ஒழுங்குலேன்னு கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாருன்னா எங்கேயும் போய் கர்த்தர் மேலே கேஸும் போட முடியாதுங்க. 4 பேர்த்தை கூப்பிட்டுட்டு ரெக்கமெண்டேஷன் பேசுறதுக்கு போகவும் முடியாதுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் அது அதெல்லாம் பழக்கணுங்க. பழக்கணுங்க. நம்ம இல்லாமலே பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு பழக்கணும். சீக்கிரம் குளிச்சுட்டு எல்லாம் சர்ச்சுக்கு கிளம்பு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, 30 நாளும் எல்லா நாளும் வரமாட்டாங்க. திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் வர்றாங்கங்க. திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் வர்றாங்க. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய சபையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் சில காரியத்தை நான் ஒழுங்குபடுத்தலான்னு நான் யோசிக்கிறையா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய சபையை அலட்சியமாக அற்பமாக ஈனப்படுத்தி ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலையாக ஒரு 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறார். 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னால் 4:30 4:45 முன்னாடி போய் அவரை பார்த்து ஐயா வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லும்போது 5:30 மணிக்கு 5:45 போனோம்னா அதனுடைய மதிப்பு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 8 மணிக்கு ஆராதனைங்கும்போது அதுக்கு மேலே நம்ம வரோம்னா அதனுடைய மதிப்பு கனம் என்ன, நமக்குள்ளே இருக்கிற மதிப்பு, நமக்குள்ளே இருக்கிற கனம், தேவனுக்கு கொடுக்குற கனம் ரெஸ்பான்ஸ் என்ன, நம்ம தேவனுக்கு மேலே பெரிய ஆளா இல்லை நம்ம தேவனுக்கு சமமான ஆளா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். யோசிக்கணுங்க. தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதே அவருடைய இரக்கம்தாங்க. அவருடைய இரக்கத்தை பெற என்ன செய்யுங்க? காத்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வேளை சொல்லுவோமா? ஆதியாமம் 24:35 ஆபிரகாமை குறித்து வேலைக்காரர் சொல்கிறார் எலியாசர். ஆதியாமம் 24:35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். கீழ்ப்படிதல் பாருங்க. ஒரு அலை சொல்லுவோமா? எது சொல்லுங்க? எது? வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார் என்றல்ல,
வார்த்தைக்கு ஒரே வார்த்தை சொன்னார், அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாருங்க. இன்றைக்கி பல வார்த்தைகள் சொல்லணுங்க, பல வார்த்தைகள் சொல்லணும். அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய தகப்பன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குடும்ப ஜெபம் ஆரம்பிப்பாங்க. சபையில் தயவு செய்து யாரும் தூங்கக்கூடாது. இது அதுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இதை கொண்டு வரல. நான் சபையில் பேர் சொல்ல எனக்கும் வெக்கமாக இருக்குது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. இப்போ ஆண்டவர் எதுக்காக பரலோகம் போயிருக்கிறாரு, திரும்ப எதுக்காக வர்றாரு, திரும்ப எதுக்காக வர்றாரு? தயவுசெய்து அதை ஒன்று யோசிச்சு பாருங்க. எதுக்காக வர்றார்? எதுக்காக வர்றார்? ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைன்னா குடும்பத்தில் எல்லாரும் மொத்தம் ஆராதனைக்கு வரணுங்க. மொத்தம் ஆராதனைக்கு வரணும். நீங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஐக்கியமாக இருக்கணும். அது ஆவிக்குரிய குடும்பம். குடும்பத்தில் ஒருமனம் இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் கர்த்தர் அங்கீகரிக்காத குடும்பமாக போயிடும். பரலோகத்தில் எண்ணிக்கை அடங்காத தூதர்கள் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்காங்க, பிதாவோடு ஐக்கியமாக இருக்காங்க. அகில உலகங்களிலும் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்த அநேக பரிசுத்த சகோதரிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் நானும் என் தேவனோடு எப்படி இருக்கிறேன்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நானும் என் தேவனும் எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஜெபித்து வாழ்கிறோமா, ஜெபிக்காமல் வாழ்கிறோமா, விசுவாசித்து வாழ்கிறோமா, தேவனோடு நல்ல க்ளோஸாக நம்ம பழகி வாழ்கிறோமா? அது 2 காரியங்கள். ஒன்று தேவனுக்கு பிரியமாக வாழ்றது, இல்லைன்னா தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறது. அந்த யாக்கோப்பு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் ஏசா ஒரே வீட்டுக்குள்ளே தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தார். நான் யாக்கோப்பை சிநேகித்தேன், ஏசாவை என்ன செய்தேன்? ஆமாங்க, விரோதமாக வாழ்கிறால வெறுத்துருவாருங்க. நெவர். நம்மளை எதிர்பார்த்து என்னங்க இயேசு வாழ வேண்டியிருக்குது? ஒரு அலை சொல்லுவோமா? நம்மளை எதிர்பார்த்து இயேசு வாழ வேண்டியது என்ன இருக்கு? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் என்ன செய்கிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் என்ன செய்கிறார்? நீடிய பொறுமையாக இருக்கிறார். மனம் திரும்புறதுக்காக விளையாடக்கூடாதுங்க தேவ காரியத்தில். பிரதர், கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் வசனத்தை கவனிங்க. சத்தியம் இருந்தால் தான் நம்ம எதையும் மேற்கொள்ள முடியும். சத்தியம் இல்லைன்னா மேற்கொள்ள முடியாது. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் 2வது வரி மட்டும் வாசிங்க. நான் தேவனுக்கு இந்த யாக்கோப்பு 12 பையங்களை பெற்று வளர்த்தாரு. இதில் யோசேப்பு மாத்திரம் சொல்கிறாரு தன்னுடைய சகோதரர்களுக்குள்ள, நான் தேவனுக்கு என்ன செய்கிறவன்? பயப்படுகிறவன். தேவனுக்கு நான் பயப்படுகிறவன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்தது? கவனிங்க பிரதர், கொஞ்சம் பளிச்சுன்னு சொல்லுங்க. ஆபிரகாமுக்குள்ள, யோசேப்புக்குள்ள தெய்வ பயம் இருந்ததுங்க. இறுதி நாள் வரைக்கும் அந்த பயம் அவர்கிட்ட இருந்ததுங்க. அவரை குறித்து விவரமாக பேசணும்னா இப்போ நமக்கு சமயம் போதாதுங்க, அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. பெரிய யோசிப்புடைய காரியங்கள். ஆதியாகமம் 37:4வது வசனத்தில் அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை சகோதரர் கண்டபோது பச்சாமாய் பேசாமல் பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கூட பிறந்த சகோதரர்கள் தாங்க. யாக்கோப்பு வா, ரூபன் வா, சிமியோன், நப்தலி, அப்தலி எல்லாம் வாங்க அப்படின்ட்டு யோசிப்போ பாப்பான்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாருங்க. கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தாக்கும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுப்பாரு. நம்ம தம்பி தானே நல்லா இருக்கு, அந்த எண்ணம் இல்லைங்க. எண்ணம் இல்லை. தகப்பன் ஒரு மகனை பார்த்து சிரிச்சா பாய்க்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தா பாய்க்கிறாங்க.
10 சகோதரர்கள் சேர்ந்து யோசேப்பை என்ன செய்தாங்க? அதில் 20வது வசனத்தில், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு துஷ்டம் மிருகம் பட்சித்ததென்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்க்கலாம். இந்த ஒவ்வொன்றிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒவ்வொரு காரியத்திலும் கீழ்ப்படிந்தாலும் கடைசி வரை கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. தெய்வத்துக்கு பயந்தாலும் எப்பவும் துணையா நின்று தேவன் பாதுகாப்பார். தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். தேவைகளெல்லாம் சந்திப்பார். ஆயுசாக்களை பெருக பண்ணுவார். கிடைக்காதது கிடைக்குங்க, நடக்காதது நடக்குங்க. எந்த சத்துருவும் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனை எந்த சத்துருவும் தொட முடியாது. எல்லாரையும் கர்த்தர் முறியடித்து போடுவார். தேவனுக்கு மயண்டார். அவர் அங்கிருந்து என்னுடைய மகனாகி யோசிப்புக்கு விரோதமாய் எழும்புவேயானால் பரலோகத்திலேருந்து உன் ஜீவன் பிரிய கடவுன்னு சொன்னால், தென்னை மரத்தில் பழுத்த மட்டை அதான் பிச்சுக்கிட்டு விழுகிறதுவான் டப், அவன் டப்புன்னு விழுந்துருவாங்க. அவ்வளோதாங்க. ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், எந்த சத்துரும் நிற்க முடியாது. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். எந்த சத்துருவும் நிற்க முடியாது. நம்ம தோல்வி அடைகிறதே பாட்டு பண்ணாலும் பலகீனமான பாட்டு, ஜெபம் பலகீனமான ஜெபம், ஆராதனை பலகீனமான ஆராதனை, விசுவாசம் பலகீனமான விசுவாசம், நம்பிக்கை பலகீனமான நம்பிக்கை, கிரிகள் பலகீனமான கிரிகள். இதுதாங்க நம்மளை துவைச்சி எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் அவன் சிங்கக்கவியில் போடப்பட வேண்டும். ராஜாவை தவிர 30 நாள் அளவு எந்த மனுஷனையாவது தேவனையாவது தொழுது கொண்டால் அவனை சிங்கக்கவியில் போட வேண்டும் என்று சொல்லி சட்டம் பிறந்த பிறகு ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணார். அவர் தாங்க தானியல் ராஜபதன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அப்படி சிங்கக்கவியில் கொண்டு போய் போட போகும்போது, ஐயோ தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் ஜெபமே பண்ண மாட்டேங்க, என்னை சிங்கக்கவியில் போட்டுறாதுங்க, எனக்கு கெஞ்சலைங்க, கதறலைங்க, புலம்பலைங்க, அழுகலைங்க. டேனியலுக்கு என்ன விசுவாசம்? 1000 சிங்கம் உள்ளே இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற யூத குலத்தின் ராஜ சிங்கம் ஒருவர் இருக்கிறார், இது என்ன பண்ணணும்னு இருந்தார். இவர் தானியல் போய் சிங்க கவிக்குள்ளே விழுகிறதுக்கு முன்னாடி சிங்கத்தின் வாயை பூரா கட்டிவிட்டாருங்க. அந்த கெவியில் வச்ச கல் அடைச்ச மேரிக்க இருக்கும்போதே வாய் பூரா கட்டிவிட்டார். கர்த்தர் சொல்லியிருப்பார், என் மகன் சிங்கக்குழிக்குள்ளே வரப்போகிறான், சிங்கத்தின் வாய்களெல்லாம் கட்டப்படுவதாகன்னு சொன்னால் பசை போட்டு ஒட்டின மாதிரிங்க கச்சுன்னு ஒட்டிக்கிறேங்க. ஒரு தானியலுடைய ஒரு முடியை கூட சிங்கம் சேதப்படுத்த முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தானியலின் தேவன். ஒரு அல்ல சொல்லுவோமா? அவரைத்தாங்க நாம் ஆராதிக்கிறோம். அவரைத்தான் நான் ஆராதிக்கிறேன் சொல்லுங்க. அவரைத்தான் நான் ஆராதிக்கிறேன் சொல்லுங்க. அப்புறம் என்னங்க பயம்? அப்புறம் என்ன பயம்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதில் 28வது வசனத்தில் அந்த வர்த்தகரான மீதியானியார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்ரவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். குடும்பம் செய்கிற உதவிங்க, நண்பர்கள் அல்ல, அண்ணன் தம்பிங்க. பகைக்கிறாங்க ஒரு பக்கம், கொலை செய்து குழியில் போட்டுடலாங்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டை விற்கிற மாதிரி, ஒரு கிடாயை விற்கிற மாதிரி யோசேப்பை விற்று 10 சகோதரர்கள் அந்த பணத்தை பங்கு போட்டுக்கிட்டாங்க. யோசேப்பின் வஸ்திரத்தை கலட்டி ஒரு ஆட்டை அறுத்து நல்லா வறுத்து சாப்பிட்டுட்டு, அந்த ஆட்டு ரத்தத்தில் யோசேப்பின் அங்கேயே நல்லா துவைச்சி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு போய், பாவம் வயசான காலத்தில்ங்க
வயசான காலம், ரொம்ப முதிர் வயதானவர் யாக்கோ. இந்த அங்கியை வனாந்தரத்தில் கண்டெடுத்தோம். இது உன் மகன் அங்கியான்னு பார். எப்படி இருக்குன்னு யோசிங்க. சில பேர் மற்றவங்களுக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டே தாங்க வாழ்வாங்க. சில பேர் மற்றவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே வாழ்வாங்கங்க. அந்த வேதனையை கொடுக்குறவங்க வேதனையை அறுப்பாங்க, சந்தோஷத்தை விதைச்சவங்க சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. எந்த அளவில் அளக்குறியோ கர்த்தர் சொன்ன வார்த்தை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில், ஆதியாகமம் 41:43, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை என்ன செய்தார்? அதிகாரி ஆக்கினார். குழியில் போட்டாலும் சரிங்க, கொலை செய்கிறேன்னு சொன்னாலும் சரி, கரையத்துக்கு விற்றாலும் சரிங்க, அங்கே மேலே ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தாங்க நடத்துகிறவர். யோசிப்பு உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். யோசேப்புடைய சகோதரர்கள், யோசேப்பு உயிரோடு இருக்கக்கூடாது, இப்போ அவனை கொன்னா அவன் பாடி தேசத்தை விட்டே போயிடும். அவனை கிரயமாக வித்துட்டோம்னு சொன்னான், கிரயமாக்கப்பட்டவன் எந்த காலத்திலையும் யாக்கோப்பு வீட்டுக்குள்ள அவன் வரவே மாட்டான். நல்ல ஒரு முடிவு கட்டி செஞ்சாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ யோசேப்பை அப்படியே மெதுவாக நகட்டி, யோசேப்பை மெதுவாக நடத்தி பாதுகாத்து கடைசியில் பார்வோனுக்கு முன்பாக தேவன் கொண்டு போனார். யோசேப்பின் சகல காரியமும் ஜெயமாய் முடிந்தது. அந்த பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு வெட்கப்பட்டு போகாதபடி ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். நமக்கும் அப்படி செய்வாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய, நீ எந்த காலம் வரைக்கும் பலகீனமாக இருக்கிறியோ ஒன்றும் பரலோகத்தின் நன்மையை அனுபவிக்க முடியாது. பலகீனனும் தன்னை, இஸ்ரவேலில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? பலனடைவீர்கள். சாத்திய வாசனையா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாம் உடையவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் படுத்துக்கிட்டே விசுவாசித்தாலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார். எசேக்கியா வியாதிப்பட்டு சரீரம் நொறுங்கி ஒடுங்கி பலகீனப்பட்டு பசியினால் தாகத்தினால சரீரம் தன்னுடைய சக்தியை இழந்திருந்தாலும் கூட ஏசியா சொல்கிறாரு, நீ பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர், உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் வாட்டில் போகிறார். ஒரு தெருவில் படுத்துக்கிட்டு அப்படியே திரும்பத்தான் ஒரு பலன் இருந்தது. கை ஊனி எந்திரிக்க பலன் இல்லை எசேக்கியாவுக்கு. கர்த்தாவே, உம்முடைய பார்வையில் உண்மையும் உத்தமமும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் நேர்மையாய் நடந்தேன் என்பதை நினைத்தல்லும் ஐயான்னு சொன்னார். உடனே ஏசாவை நில்லு அப்படின்னார். போய் எசேக்கியாவுக்கு சொல்லு. அவன் விண்ணப்பத்தை கேட்டான், அவன் கண்ணீரை கண்டான். அவனுடைய விண்ணப்பத்துக்கு நான் பதிலளிச்சிட்டேன். 15 வருஷம் எசேக்கியாவுக்கு நான் எசன் பண்ணியிருக்கிறேன். 3வது என்னுடைய ஆலயத்துக்கு போவான் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. சாக போகிற நேரத்தில் கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாருங்க. ஐயா, நான் உயிராக இருந்தால் நான் தேவாலயத்துக்கு போவேன்னு சொன்னால் போதும், உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்துருவார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். செத்துப்போன சரீரம், செத்துப்போன கற்பம், அல்லேலூயா, அதை உயிர்ப்பித்து ஈசாக்கு கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்குமானால் நம்மில் இருக்கிற பலகீனமானதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பாருங்க. நான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தேவன் மேலே தாங்க தொடர்ந்து நம்பிக்கையாக இருக்கிறேன். தேவனை மட்டும்தான் விசுவாசித்து நிற்கிறேன். மனிதருடைய காரியம் ஒரு நேரம் பலகீனமாக இருக்கும், ஒரு நேரம் பலவீனமாக இருக்கும், ஒரு நேரம் பலனாக இருக்கும். மனுஷன் காரியம் ஒரு நேரம் நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு சிரமமாக இருக்குது, என்னால் செய்ய முடியாதும்பாங்க. அப்படி ஆண்டவர் நான் அப்போ சொன்னேன், இப்போ என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுவார் ஆண்டவர். எஸ்,
அவர் சொன்னதுதான். பாயில் படுத்திருக்கிறவங்கள, வீட்டில் படுத்திருக்கிறவங்கள, எந்திரிப்பா நேரமாகுது, எந்திரிப்பா நேரமாகுது. எத்தனை தடவை சொல்கிறேன், எந்திரிப்பா நேரமாகுது. மணி ஆச்சப்பா வேலைக்கு போக எந்திரிப்பா, இத்தனை தடவை கூப்பிடுவாங்க சில பேர். ஆனால் கல்லறைக்குள்ளே படுத்திருக்கிற அந்த லாசருவே வெளியே வானாருங்க, ஒரே வார்த்தையில் வந்துட்டாருங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நல்ல ஒரு ஜீவன் உள்ளது. அந்த செத்து கிடந்த எலும்பு நரம்பு கண்ணு காது எல்லாம் சரிப்படுத்தி தூக்கி நிப்பாட்டி, அந்த வார்த்தை தூக்கி நிப்பாட்டி போ வெளியேன்றது. அப்படியே வராருங்க கர்த்தருக்கு முன்னாடி. தேவன் சொல்கிறார், அவனை கட்டை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு. மரண கட்டை அவிழ்த்து விடுங்க, உயிர் வாழட்டு. இப்போ ஜீவனுள்ள ஆண்டவருக்கு ஜீவனுள்ள ஆராதனை செய்யணுங்க. ஜீவனுள்ள ஆராதனைக்கு போல செத்த ஆராதனை நம்ம செஞ்சுக்கிட்டு கூடாதுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமை. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நல்ல விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆதியாமம் 42:3 வசனத்தில் யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு என்ன செய்தார்கள்? யாரு? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பார்த்தீங்களாங்க சொப்பனை எப்படி முடியுதுன்னு? பார்த்தீங்களா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பாருங்க, ஒரே விசுவாசத்தில் 60 வருஷம், ஒரே விசுவாசத்தில் 60 வருஷம் 70 வருஷம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணுங்க. தேவன் மேலே அன்பு வைக்கிறோம்னு சொன்னால் அந்த அன்பில் பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. ஆராதிக்கிறோம்னு சொன்னால் தாகத்தோடு ஓடி வரணுங்க. தாகத்தோடு ஆராதனைக்கு ஓடி வரணும். ஒரு காலத்தில் 8 கிலோமீட்டர் நடந்து நான் ஆராதனைக்கு வரணும். ரட்சிக்கப்படாத காலங்களில் சினிமா தியேட்டருக்கு போயிருக்கிறேன். சினிமாவுக்கு போகணும்னு சொன்னால் அந்த வண்டி எடுத்துக்க அப்படிம்பார். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவாலயத்துக்கு வண்டி தர முடியாது, நீ நடந்து போ, இல்லைன்னா ஓஷ்டம் அது அப்படின்ட்டு. சத்தான் வேலையை பாரியான்ட்டு கர்த்தர் எனக்கு 2 காலை கொடுத்துருன்னு நடந்து வருவாங்க. ஆள் இல்லாத நேரத்தில் அப்படி ஓடுங்க. ஒரு பாட்டு கூட போயிடக்கூடாது. என் தேவனுக்கென்று நான் உயிர் வாழணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். 8:30 மணிக்கு வந்துடுவாங்க. 2 மணி நேரம் ஆகும். அதிகாலை 6:30 மணிக்கு வீட்டை விட்டு கீழே இறம்புறேன். 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன், பாட்டை பாடுவேன், வசனத்தை வாசிப்பேன், ஜெபத்தை பண்ணுவேன், குளிச்சிருவேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு பைபிள் பாட்டு புஸ்தகத்தில் பேக்கை வச்சுக்கிட்டு 6:15 6:30 வீட்டை விட்டு இறங்கிடுவேன். இந்நேரத்துக்கு போகணுமா? தேவனுடைய காரியத்தை பற்றி தயவு செய்து பேசாது. உன் வீட்டு காரியம் தான், அதை மட்டும் என்கிட்ட பேசு. என் ஆண்டவரை பற்றி எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. தயவு செய்து பேசாது. அது நான் போய்க்கிறேன். நான் ஒரு அள்ளி சொல்லுவோமா? இன்றைக்கி ஏன் போகிற? இன்றைக்கி போகாமல் நாளைக்கு போ. இன்றைக்கி என்ன போகாட்டி என்ன, நாளைக்கு போய்க்கலாம். இல்லை, ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஆண்டோடைய கிருபையினால் ஒரு ஆராதனை இது வரைக்கும் நான் விட்டதே கிடையாதுங்க. ஏன்னா இதில் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யோசிச்சு பார்த்தேன், இதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அங்கே தான் பூராமே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பா. தேவனுக்கு வேண்டாம், பைராக்க வேணுங்க நமக்கு. ஆதியாமம் 42:6 யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து
சொப்பனை எப்படி முடிச்சு பார்த்தீங்களாங்க? அவர் உத்தமருங்க, இவர் தெய்வத்துக்கு பயந்தவருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவர். ஒரு லட்சியத்தோட தேவனை பின்பற்றணுங்க, லட்சியத்தோட. ஒரு மனுஷனுக்கு 7 இட்லி கொடுத்தா தான் வயிறார சாப்பிட முடியும்னா 4 இட்லி கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? 4 மணி நேரம் ஆராதனை செஞ்சது ஒரு காலத்தில் 2 மணி நேரம் ஆராதனை செய்கிறோமுங்க. அதில் 3/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டு 1.25 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கிட்ட 1 மணி நேரம் கொடுக்குறோம்னா இது எவ்வளோ பெரிய தவறாக முடியுங்கிறத தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தம்முடைய காரியத்தில் பெர்ஃபெக்டாக நிற்பாரானால் அநேகர் பாதிக்கப்படுவாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆதியாகமம் 45:15 ஆதியாகமம் 45:15 பின்பு சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு என்ன செய்தான்? தேவனுக்கு பயந்த மனுஷங்க. யோசேப் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்றார். ஒரு சகோதரன் நம்ம பழி வாங்கிறது, ஒரு சகோதரியை பழி வாங்கிறது தவறுங்க. அப்படி அங்கே பழி வாங்க ஆரம்பிக்கும் போது, மற்றவர்களை நாம் பழி வாங்க ஆரம்பிக்கும் போது, நம்மை பழி வாங்குறவனை நமக்கு விரோதமாக எழுப்பி விடுவார். நம்ம 3 குத்தி இருந்தோம்னா அவர் 300 குத்திட்டு போயிடுவான் நம்மளை. ஏன்னா விதைக்கிறது கொஞ்சம், அறுபடை அதிகம் இல்லையா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தீமைக்கு விலகணுங்க, நம்ம தீமைக்கு விலகணும். எந்த மனுஷனும் நல்லா இருக்கட்டும், எந்த மனுஷனும் நல்லா இருக்கட்டும், என் சௌகரியம் நல்லா இருக்கட்டும், என் சௌகரியம் நல்லா, அந்த எண்ணங்கள் தான், அந்த எண்ணம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணுங்க. நம்ம பேசும்போது ஒரு சகோதரன் வேதனைப்படாதபடி பேசணும், பேசும்போது ஒரு சகோதரி வேதனைப்படாதபடி பேசணும். எல்லா தேவனுடைய பிள்ளைகள்கிட்டையும் நேராக பேசியிருக்கிறேன், போலில் பேசியிருக்கிறேன். யாராவது வேதனைப்படுத்தி ஒரு வார்த்தை பேசினான்னு சொல்லவே முடியாதுங்க. ஒருத்தர் 1000 ரூபா பணம் கேட்குறாரு, அப்படியே எடுத்து கொடுத்துட மாட்டோம், எண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி பேசுவேங்க. இது அன்பானது, இது தவறானது, இது கோபத்தை உண்டாக்கும், இது பகையை உண்டாக்கும், இது பழிவாங்க உண்டாக்கும். இந்த வார்த்தை எண்ணி பேசுவேங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஒரு ஆளுகிட்ட சொல்கிறான், ஒருத்தர்கிட்ட சொல்கிறான், நீ கவலைப்படாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நீ நல்லா வர்றதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறான். பிரச்சனை வருமா? சத்தமாக சொல்லுங்கள், வருமா? என்னைக்கு இருந்தாலும் என் கையில் தாண்டா உனக்கு சாவுன்னு சொன்னாக்கா அன்பு வருமா? என்ன வரும்? அன்னையிலிருந்து நம்ம தோலை உரிக்க ஆரம்பிச்சிருவான். மனுஷன் பேசி வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து பரிசுத்தவான் எப்படி பேசணும், பரிசுத்த சகோதரி எப்படி பேசணும், தெய்வம் எப்படி பேசியிருக்கிறார். மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்னு பல வசனம் பேசுகிறேன். நீங்கள் பைபிள் வாட்சி பாருங்களேன், தேனிலும் மதுரமானதுங்க அது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு மகிழ்ந்தார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சம்பாஷணை பண்ணினார்கள். ஆதியாகமம் 43:16 ஆதியாகமம் 43:16 பெஞ்சமின் அவர்களோடு கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு விசாரணைக்காரனை நோக்கி, இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடு சாப்பிடுவார்கள் என்றார். இதனால தானங்க யோசேப்பு அவ்வளோ ஆசீர்வதித்து வைக்கிறாரு. அவங்க யோசேப்பை பகைத்தாங்க, கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, அப்புறம் குழியில் தூக்கி போட்டாங்க. மீதியானியர் வர்றாங்க, அது தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு விற்று இந்த 10 பேர்த்துக்கு எப்படின்னு பாருங்கள் பங்கு போட்டுக்கிட்டாங்க. போகும்போது யோசேப்பு கெஞ்சிருப்பார், அண்ணே என்னை காப்பாற்றுங்கண்ணே, அண்ணே என்னை காப்பாற்றுங்கண்ணே, எங்கேயோ கட்டி என்னை கொண்டு போகிறாங்கண்ணே. இரக்கமில்லாத சகோதரர்கள் யாக்கோபின் சகோதரர்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
இப்போ அங்கே போன உடனே யோசேப்பு அவங்கள முத்தம் வைக்கிறாருங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா சிறையில் போட்டு இவங்க பூரா தலையை வெட்டி பூராங்களை நாய்க்கு போடுங்கடான்னு சொல்லியிருந்தால் 50 பேர் வெட்டி போட்டிருப்பாங்க. அந்த பழி வாங்குகிற எண்ணம் யோசேப்புக்கு இல்லைங்க. துன்பப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, தண்டிக்கிறது யோசேப்புக்கு அப்படி இல்லைங்க. தெய்வ பயத்தினால் அவருக்கு கிடைத்த தெய்வீக இருதயம் அங்கே அவருக்குள்ளே இருக்கிற இருதயம். அந்த துரோகிகள் வந்தவனே கட்டி பிடிச்சி முத்தம் வைக்கிறாருங்க, அழுகிறார். அவங்களோட அன்பாக பேசுகிறார். வீட்டில் வேலைக்காரனை கூப்பிட்டு இவங்க 11-10 பேரும் என்னோட மதியம் சாப்பிடுவாங்க, வேண்டியதை அடித்து சமையல் பண்ணுங்க, இவங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னார். அவங்க யோசேப்பை தூக்கி புளியில் போட்டாங்க. யோசேப்பு சொல்கிறார், என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதாங்க தேவனுடைய மனுஷன், அதாங்க தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிரிகள் அதுதாங்க. காலமெல்லாம் ஒரு சகோதரிக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு காலமெல்லாம் ஒரு சகோதரனுக்கு வேதனையை கொடுக்கறது அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். மனம் திரும்புதலை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாரு. மற்றவங்களை புண்படுத்துகிற விஷயத்திலேருந்து நம்ம மனம் திரும்பிடணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நம்ம சண்டை போடுறோம்ங்கிறது சுற்றுப்புறத்தில் யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. பரிசுத்தவான் வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது. பரிசுத்தவானுக்கு கோபமே வரக்கூடாது. பரிசுத்த சகோதரிக்கு கோபமே வரக்கூடாது. பரிசுத்த சகோதரி கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. எபேசியர் 4 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி இந்த வார்த்தையை தேவன் சொல்லியிருக்கிறாருன்னா இன்றைக்கி நம்ம நாவுக்கு பிரதிஷ்டை பண்ணிடணும். உயிரே போனால் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். உயிரே போனாலும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் வீண் புகழ்ச்சியை ஒருவரை ஒருவர். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்னா யாரையும் நம்ம கோபம் மூட்டக்கூடாதுங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பேசினா அங்கே உடனே கர்த்தருக்கு தெரியும், எழுதி வச்சு போடுவாருங்க. யாரையும் கோபம் மூட்டக்கூடாது. இப்போ ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்குறான், உங்களோட நான் ஐக்கியப்பட்ட ஆராதனை செய்ய தொடங்கின நாளிலிருந்து யாரையாவது ஒருத்தரை கோவப்படுத்தியிருக்கிறேன்னா தயவு செய்து டக்குன்னு சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். கோவப்படுத்தியிருக்கேன்னா யாரையுமே கோவப்படுத்தினது இல்லையா? என்னங்க அப்புறம் சத்தியம் படிக்கிறேன், என்ன ஆராதனை பண்ணுறோம், என்ன ஆவிக்குரிய மனுஷன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். ஒருத்தர் வீடு கட்டிட்டா பொறாமை, ஒரு வாங்கினம் வாங்கிட்டா பொறாமை, ஒரு நல்ல அழகான பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டா பொறாமை, நமக்கு இப்படி கிடச்சிருக்கா, அப்படி அந்த ஆள் லாபிக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு பொறாமை. இதெல்லாம் மனுஷன் புனிதத்தன்மை அடைகிறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு அல்ல சொல்லவுமா, ரட்சிக்கப்படாத காலத்தில்ங்க நல்ல வார்த்தை ஒன்றும் எனக்கு பேச தெரியாதுங்க அந்த ஜனங்களோடு இருந்தபோது. இப்போ இவங்களுடைய பேச்சுவார்த்தை நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது என்னைக்குடா இப்படி நம்ம மாறி திருந்தி என்னைக்கு தான் இப்படி வரப்போகிறோம்னு தெரியலையேன்னு வேதனைப்பட்டேன். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இதில் வளரணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டேன். நான் தாகத்தோடு தேடும்போது கர்த்தர் அந்த அமைப்பை எனக்கு கையில் கொடுத்துருக்கிறார்.
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கொஞ்ச நாளாவதுங்க மனுஷன் வேதனைப்படுறவர் மனுஷி வேற வேதனைப்படுற மாதிரி வாழ்ந்துட்டேங்க. கொஞ்ச நாளாவது தெய்வம் சந்தோஷப்படுற மாதிரி நாம் எல்லோரும் வாழணும். என் தேவனுக்காக நான் வாழுகிறேன், என் தேவனுக்காக இதை விடுறேன், என் தேவனுக்காக இதை விடுறேன், என் தேவனுக்காக இதை விடுறேன், இந்த மீறுதலை விடுறேன், இந்த குற்றத்தை விடுறேன், இந்த இச்சையை கத்தருக்குன்னு நான் விடுறேன், இந்த கோபத்தை கத்தருக்குன்னு நான் விட்டுறேன். என்னையிலேருந்து ஒரு அலை சொல்லவோமா? ஒரு தெய்வீகமான மனுஷனாக, ஒரு புனித தன்மையான மனுஷனாக பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க, காலையில் அங்கே நின்று அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள்லாம் போவாங்க. வணக்கையா, வணக்கையாங்க, நானும் வணக்கையா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம ஒரு சின்ன இயேசுவா இருக்கணுங்க. அல்லேலூயா. சகோதரிகளும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு சின்ன மரியாதை நீங்கள் வாழணும், மாறணுங்க. சரீரம் வளர்றது நல்லதுங்க. பழைய குணம் வச்சுக்கிட்டே கிறிஸ்துவ ஆராதிக்கிற நல்லதில்லை. இந்த பழைய குணம் முழுவதும் கம்ப்ளீட்டாக மாறணுங்க. ஒரு வேளை சொல்லவோமா? கம்ப்ளீட்டாக மாறணுங்க. பழையவைகள்லாம் ஒளிந்தன எல்லாம். அப்போ கிறிஸ்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுங்க, கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக இருக்கணும். லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு யாரு? ஆபிரகாமை என்ன சொன்னாரு? என் சிநேகிதன். நம்மளை சொல்றாரு, நான் உனக்கு யாரு? சிநேகிதன். இவரை ஃப்ரெண்டாக வச்சுங்க, இவரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுங்க. நல்ல நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு, நல்ல வேலையில் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆபத்து காலத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா எவனாவது ஒருத்தன் சோடையா சொத்தையா சொன்னபடி செய்யாமல் இருந்தானாக்க ஆற்ற பக்கம் போய் குளிச்சுட்டு வரலாம், வாடான்னு கூட்டு போய் அந்த வேலுன்னு வெளுத்து கொண்டு வரீங்களாம். மனுஷனால் ஏன்னா இந்த கூட்டுக்குள்ளே அந்த உயிரை வச்சுக்கிட்டு உயிரை வாங்குற பிரதர். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை தூதிப்பான். ஏடா ஒன்றை நம்பி விளையாட்டில் விட்டா நீ என்னடா பாதிலேயே தோல்வி அடைஞ்சு வரையாடா செத்த பையில் கத்தருக்கு வேண்டாம். அது என்னடா அந்த மரத்தில் ஏதோ தெரியுதுன்னா அந்த வாதியை வெட்டிட்டு வர்ற ஆளாக இருப்பாங்க. அப்படியாலாம் செலெக்ஷன் பண்ணி ஒரு 15 பேர் ஒரு டீம், நாங்கள் விளையாட்டு டீம் அப்படி வச்சுருப்பேன். ஸ்கூலில் இருந்து விளையாட்டு போட்டிக்கு வரும்போது 10